ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது. நம் கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு கத்திரிக்காய், 2 தக்காளி பழம், பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து விடலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி நறுக்கிய பின் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி நறுக்கிய பின் நாம் தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, ஜீரகம் பொரியவும் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். நாம் பெருங்காயம் சேர்ப்பதால் புளிக்குழம்பு நல்ல மணமாக இருக்கும். ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்த பின் பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கும் போதே நம் குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். இந்தளவு வெங்காயம் வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம், தக்காளியை நன்றாக வதக்க வேண்டும். மீடியம் ஃப்ளேமில் 2 முதல் 3 நிமிடம் வைத்தோம் என்றால் நன்றாக மசிந்து வந்துவிடும். நம் தக்காளி நன்றாக வதங்கவும் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு நாம் குக்கரில் செய்வதை விட இப்படி ஒரு கடாயில் செய்தால்தான் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தக்காளி நன்றாக வதங்கி வரவும் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். நாம் கத்திரிக்காயை இப்படி நீல வாக்கில் நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் சேர்த்து வெங்காயம், தக்காளியுடன் ஒரு முறை நன்றாக கிளறி நாம் மஞ்சள் பொடி, மசால் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, நாம் மசால் பொடி சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மசாலாவுடன் கத்திரிக்காய் நன்றாக வதங்கவும் நாம் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீர் சரியாக வரும். நாம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பிற்கு இந்த அளவு தேங்காயை அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நன்றாக வதங்கி வந்துவிட்டது. நாம் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம். நாம் புளி தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வரவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். இந்த சமயம் நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் அரைத்து சேர்த்தால்தான் புளிக்குழம்பு டேஸ்டியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கத்திரிக்காய் குழம்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமகமக்கும் வாசனையுடன் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடி. இந்தளவு திக்காக இருந்தால்தான் நாம் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாரம்பரிய முறையில் செய்யும் இந்த கத்திரிக்காய் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.